வணக்கம். இன்றைக்கி நம்ம கிச்சனில் முட்டை பிரியாணி எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் வேக வச்ச நாட்டுக்கோழி முட்டையில் நடுவில் இந்த மாதிரி லைட்டாக கீறி வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாயில் நான் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நான் அதில் 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிடலாம். 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், இப்போ கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிடலாம். இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வேக வச்ச முட்டையை ஆட் பண்ணிடலாம். நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். நம்ம ஏன் இந்த கீரை வச்சுருக்கோம் அப்படின்னா அப்போ தான் முட்டைக்குள்ளே நல்லா மசாலா இறங்கும். இப்போ நான் குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டேன். அது கூட இப்போ நான் 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். இப்போது நெய்யும் எண்ணெயும் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நான் ஒரு பிரிஞ்சி இலை ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து 2 பட்டை துண்டு ஆட் பண்ணிக்கிறேன். 2 ஏலக்காய், 4 லவங்கம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். எப்போதுமே பிரியாணி செய்யலை வெங்காயத்தை நல்லா ப்ரௌனிஷ் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நான் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதக்கிடலாம். இப்போது வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம மசாலா எல்லாத்தையுமே ஆட் பண்ணிடலாம். இப்போ நான் பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். 2 ஸ்பூன் பிரியாணி மசாலா, அடுத்து 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிடலாம். 1 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிடலாம். 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் நம்ம தயிர் ஆட் பண்ணிடலாம். தயிர் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ ஒரு கை புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நான் 1 கப் அரிசி எடுத்துருக்கேன் இந்த கப்பில். அதில் இப்போ நான் 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடலாம். இந்த மாதிரி தண்ணி நல்லா கொதிச்ச பிறகு பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்து தண்ணியில் 30 நிமிஷம் ஊற வச்சுருந்தேன். இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணியில் அரிசியை உடச்சிடாமல் மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போது தண்ணி எல்லாமே நல்லா வற்றிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருக்க முட்டையை ஆட் பண்ணிடலாம். முட்டையை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே நல்லா சமப்படுத்திட்டு நம்ம அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 20 மினிட்ஸ் இதை தம் போட்டுடலாம். நம்ம விசில்லாம் வைக்க வேணாம், சிம்மில் வச்சு தம் போட்டாலே போதும். இப்போ 20 மினிட்ஸ் ஆயிடுச்சுன்னா தம்லேருந்து எடுத்துட்டேன். இப்போ நமக்கு சுவையான முட்டை பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், சாதம் எல்லாமே நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. பாருங்கள், முட்டையில் எல்லா மசாலாமும் நல்லா இறங்கியிருக்கு, சாதத்துலேயும் நல்லா இறங்கியிருக்கு. நீங்கள் கிண்டியில் நீங்கள் சாதத்தை உடச்சிடாமல் கிண்டணும். அப்போ தான் அந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாக வரும் நமக்கு. இப்போ நம்ம பிளேட்டில் சர்வ் பண்ணிட்டு பார்க்கலாம். இப்போ நமக்கு சுவையான முட்டை பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட நீங்கள் தயிர் பச்சடி வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த மாதிரி வீடியோவில் நீங்கள் உடனே பார்க்க முடியும். இதே மாதிரி நம்ம சேனலில் நிறைய பிரியாணி வெரைட்டிஸ் போட்டிருக்கேன். அதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்குலாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். மறந்துடாமல் அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.